ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் டிஎன்பிஎஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனோட அந்த நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இல்லாமல் டேரெக்ட் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 118 இருக்குது. ஸோ வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 15, 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து June 14, 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அந்த சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அது ஒன் டைம் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனோட ஃபீ பார்த்தீங்கன்னா 200 rupees. ஃபீ கன்செஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் எப்போனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அப்புறம் வந்து விடோ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்குது. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 3 times வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசுனது போல் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டட் போஸ்ட்டுன்றனால அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், மற்ற போஸ்ட்டுக்கு தேவைப்படாது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஸ்டான உங்களோட மார்க்ஸை வச்சு செலெக்ஷன் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் May 15 June 14 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா June 19 June 21 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா ஆன்லைனில் லாகின் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டமில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2 டைப், 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தமிழில் படிக்கணும்னா இந்த ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அது PDF ஓப்பன் ஆகும். ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த செகண்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் அந்த லிங்க் இது. அந்த வெப்சைட்லேருந்தே டேரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 7/2024, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 686. ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 15 May 2024. ஆல்ரெடி நம்ம பார்த்தா அந்த டேட் அண்ட் டைமிங்ஸ் இருக்குது. அதே போல் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா July 28, 2024. டைமிங் வந்து மார்னிங் 9:30 to 12:30. ஸோ அந்த டைமிங்கில் நடக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இருக்கும். ஸோ August 12 to August 16. அது வந்து சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இங்கே இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே போல் கீழே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்றாப்பில் டேட் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த பர்டிகுலர் டேட், அதாவது 12 to 16, 15th மட்டும் எக்ஸாம் இருக்காது. மீதி டேட்ஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இந்த 2 பேப்பர்லேயும் 2 எக்ஸாம்லேயும் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த டேட்டு அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முதல்ல பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு, இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா போஸ்ட்டு, அதுக்குண்டான அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டோட கோடு, அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் எந்த ஆர்கனைசேஷனில் அந்த போஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை வந்து எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த பே ஸ்கேல் எந்த லெவல் ஆஃப் பேன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ். ஸோ வேரியஸ் காலேஜஸில் இருக்கிற அந்த ஓப்பனிங்ஸ் வந்து இதில் ஃபில் ஆகும். டோட்டலாக வந்து 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 12 வேக்கன்சிஸும் கேட்டகரி கீழே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜர் கிரேட் 3 லீகல், இதில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் லீகல், அதில் 9 வேக்கன்சிஸ். ஸோ எந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கம்பெனியில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. அப்புறம் வந்து பே ஸ்கேலோட லெவல் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த கவுண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. டோட்டல் வேக்கன்சிஸ் 118.
எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஜூலை 1, 2024 அந்த டேட்டு படி மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். ஸோ கேட்டகரி வைஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இந்த டேபிளில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கேட்டகரி வைஸாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் 20 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த டேபிளில் இருக்குது, இந்த காலமில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கன்செஷன் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஏஜ் லிமிட், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென், விடோ கேண்டிடேட்ஸ். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா விடோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்டே தேவையில்லை. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது செக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து செட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கிங்க. மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு கீழே இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ சில போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே தேவையில்லைன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கேட்டகரி எதுவோ அதுக்கேற்றாப்புல செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது முக்கியமான செக்ஷன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவைப்படுமான்ற அந்த டீட்டெயில்ஸ் அது இந்த டேபிளில் இருக்குது. ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ லா டிகிரி. சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங் அது வந்து டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது போக ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அது இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரிப்போர்ட்டிங் ஜாப்னால குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கணும். அதாவது அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும். அதோட 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இருக்கணும். இருந்தால் தான் வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டெப்யூட்டி மேனேஜர் அக்கௌண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த டோட்டல் 20 போஸ்ட்டுக்கும் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் எதில் வருதுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இன்கேஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட்லாம் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நாலேஜ் இன் தமிழ். ஸோ தமிழ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். உங்களோட எஸ்எஸ்எல்சி, 12th டிகிரியில் வந்து சப்ஜெக்ட்ஸில் வந்து தமிழ் லாங்குவேஜ் வருதுன்றதை பார்த்துங்க. அதே போல் பேப்பர் 1 வந்து அந்த தமிழ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 2 டைப்ஸ் ஆஃப் அந்த டெஸ்ட் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. மென்னுக்கு வந்து வாக்கு, ரன் அந்த டெஸ்ட் இருக்கும். விமனுக்கும் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மென்னுக்கு வந்து எவ்வளோ லிமிட்டு, விமனுக்கு வந்து என்ன லிமிட்டில் டெஸ்ட் நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்பர் 6 இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வரும், அந்த சப்ஜெக்ட்ஸாக வந்து எந்த ஸ்டாண்டர்ட், 10th டிகிரியா அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்புறம் டியூரேஷன், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ டியூரேஷன், 3 இயர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் 1க்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸு, அதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸில் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு மார்க் இருக்குது. அதே போல் எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இந்த எம்பிசி, டிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு மார்க் இருக்குது. இது இருந்தால் தான் அடுத்த ரவுண்ட் போக முடியும். இந்த பேப்பர் 1லேயே பார்ட் ஏ, பார்ட் பின்னு இருக்குது. அதே போல் பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் பேப்பர்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் இருக்குது 450. அப்புறம் இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 மார்க்ஸ் இருக்குது. ஃபைனலாக கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 510. ஸோ இந்த 510 வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். 510க்கு இந்த அவுட் ஆஃப் 510க்கு உங்களோட மார்க்ஸ் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பரோட அந்த டீட்டெயில்ஸ் மேலே வந்து ஜென்ரலாக இருக்குது சப்ஜெக்ட் 2ன்னு. கீழே அந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன சப்ஜெக்ட் பேப்பர் கவர் ஆகும், அதில் சப்ஜெக்ட் கோடு, ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்ட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டாக, கிராஜுவேட் டிகிரியா, 12th 10th அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ 6.2 பார்த்திங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தனியான அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேபிளை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டர் ஜாப்ன்றனால ஸ்டெனோகிராஃபி அதில் டெஸ்ட் இருக்கும். பேஜோட பாட்டமில் இந்த பாயிண்ட் நம்பர் 9 பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5:40 நீங்கள் கால் பண்ணி டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட் எதாவது அனுப்பணும்னா ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாபோட டீட்டெயில்ஸ், அதாவது போஸ்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணியாச்சு. அனெக்சர் 1 பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. ஸோ டோட்டலாக 119 பேஜஸ் இருக்குது.
ஸோ இதில் வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கேட்டிருக்க சைஸில் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே அங்கே கிளியராக ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் என்ன மாதிரி அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் இந்த ஹைட் வித்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த அனெக்சர் 1 இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டர் அதோட கோடு இருக்குது. இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து எதில் வருதுன்றதை பார்த்துங்க. இப்போ தேனியில் அதோட கோடு பார்த்தீங்கன்னா 2001. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம், மோர் தென் 1 சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். 200 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3.1.9 பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணணும், எதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் இருக்கும். மேக்ஸிமம் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட லாகின் ஐடி ஒன்று கொடுத்துதுங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சாவை ஃபில் பண்ணுங்கள். அதை கொடுத்து உங்களோட யூசர் நேம் வந்து ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். தமிழ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கிலீஷும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஸ்டார் போட்டுருக்க மேண்டேட்ரி ஃபீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஒரு 150 ருபீஸ் இருக்கும். ஸோ அதே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அந்த லாகினை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கும். இதில் நம்ம பார்த்த ஜாப் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், இந்த போஸ்ட்டு. ஸோ இதில் அப்ளை நவுன்னு இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ இது போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உள்ளே போகணும். ஸோ ஆஃப்டர் லாகின் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கீழே வாங்க நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இது கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை பட்டன் இருக்குது க்ரீன் கலரில், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ். இது வந்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருப்போம், அது வந்து டிக் காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சைன் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரை ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே ஃபில் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்க ஃபீல்ட்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், போஸ்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே போகணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ, அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீ, அதையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் June 14, 2024 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட், அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நம்ம வெப்சைட்லேயும் அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் போய் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.